என்று சொல்லக்கூடிய சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டேட் என்று சொல்லக்கூடிய அதிபரை தேர்வு செய்வோர் அவை என்று சொல்லக்கூடிய அந்த அவையின் தேர்வு தான் இந்த தேர்தல் அதிபரை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த சவுத் ஆப்பிரிக்கா ஸ்டேட்டில் 538 பேர் உறுப்பினர்களாக இருப்பார்கள். இவர்களின் 270 பேரின் வாக்குகளை பெறுபவர் தான் அதிபராக தேர்ந்தெடுக்க முடியும். அமெரிக்க அதிபர் தேர்தலில் போட்டியிடக்கூடிய அந்த நாட்டை சேர்ந்தவராக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் 35 வயது நிரம்பி இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில ஒரு அதிபர் 2 முறை மட்டும்தான் அந்த தேர்தலில் போட்டியிட முடியும். அந்த வகையில இப்போதைய அதிபர் இப்போதைய அதிபர் ஒபாமா 2வது முறையாக போட்டியிடார். அவர் 44வது அதிபராக இருக்கிறார். இப்போது நடைமுறைக்கூடிய தேர்தல் 57வது அதிபர் தேர்தல். இப்போது உள்ள சூழ்நிலையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு என்று பார்ப்போமானால் ஒபாமாவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு. அவர் எதிர்த்து போட்டியிடுகின்ற ரோம்னிக்கு வெற்றி வாய்ப்பு குறைவாக இருக்கும். ஒரு வாரத்துக்கு முன்பு வரை ரோம்னிக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருந்தது. அதற்கு என்ன காரணம் என்றால் அவருடைய அதிரடியான தேர்தல் பிரச்சாரம், அமெரிக்காவில் நிலவிய வேலைவாய்ப்பு இன்மை பிரச்சாரம், பொருளாதார பிரச்சாரம் என்று பலவிதமான அதிரடி பிரச்சாரங்களை செய்து அவர் தன்னுடைய மக்கள் செல்வாக்கை அதிகம் பெற்றிருந்தார். தமிழக முட்டைகளை கேரளா